என்னோட தந்தையை இல்லை என்னோட தலைவரை, தமிழினத்தின் தலைவரை இப்படி எடப்பாடி பழனிசாமி தப்பாக பேசிட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பதி கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. முதல்ல இவர் தமிழினத்தின் தலைவரா? அதாவது 2009 ஈழத்தில் இனப்படுகொலை நிகழ்த்தினது காங்கிரஸ். அந்த காங்கிரஸுக்கு கூட்டணியில் இருந்து எல்லா வகையிலும் உதவியாக இருந்தது கருணாநிதி. சரி, இனப்படுகொலை முடிஞ்சிருச்சு, மக்கள் அழிச்சு முடிச்சிட்டிங்க. அந்த ரத்த சுவடுகள் காயாத அந்த நேரத்தில் இந்தியாவில் பார்லிமெண்ட் தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்று சக்கர நாற்காலியில் டெல்லிக்கு போனார். எதுக்காக போனார்? தமிழர்கள் உரிமையை மீட்கவா? வாழ்வாதாரத்தை பற்றி பேசவா? இதை எதுக்காக போனார்? தன்னோட கட்சிக்காரங்களுக்கு, தன்னோட குடும்பத்தினருக்கு பதவியில், அமைச்சரவையில் இட வேணும், முக்கியமான இலாகாக்கள், பணம் கொட்டுகிற, கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்புள்ள துறைகளை கேட்டு பெறுறதுக்காக சக்கர நாட்காலியில் டெல்லிக்கு போய் காங்கிரஸோட பேரம் பேசின தமிழர் இன துரோகி, தமிழர் இன விரோதி தான் இந்த கருணாநிதி. அந்த கருணாநிதியை தமிழகத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி காலங்காலமாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கருணாநிதியோட மகன், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்க இந்த ஸ்டாலின் கருணாநிதி மீதான பிம்பத்தை மீண்டும் உயர்த்தி பிடிக்க தமிழினத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி அழுத்தி பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த கருணாநிதி எந்த இடத்தையும் தமிழினத்துக்கு தலைவனாக தகுதியே இல்லை. ராசா பேசினதை எடப்பாடி பழனிசாமி எடுத்து பேச, அதை இவர் அப்படி அவரை பக்கம் டைவெர்ட் பண்ண. ஏயா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அடிக்கடி சொல்கிறியே, அந்த முத்துவேல் கருணாநிதி திருட்டு ஏறி வந்தவர் தானே, இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோமா? நாங்கள் நாகரிகமாக தானே கடந்து போகிறோம், நீங்கள் ஏன் பேச வைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரே போடணும்னு பழந்து விட்டார்.